Light of the world, you stepped down into darkness, opened my eyes, let me see. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் உங்க ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லோரும் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1-10 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவர் அநேக ஊர்களுக்கு சென்று கலிலேயா, எரிகோ, பெத்தானியா என்று சொல்லி அநேக ஊர்களுக்கு அவர் சென்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு வருவார். அப்படி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து வேறொரு இடத்திற்கு கடந்து போகும்போது அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக எரிகோவை தாண்டி ஆண்டவர் அது வழியா நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த எரிகோ அந்த ஊர்ல ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இந்த சகேயு அப்படின்றவர் யாருன்னா டாக்ஸ் கலெக்டராக இருந்தார், வரி வசூலிக்கிறவராக. அந்த வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவன், ஹெட், சீஃபா இருக்காரு. வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு, நல்ல ஒரு ஆஸ்தி உள்ள ஒரு மனுஷன், வெல்த் உள்ள ஒரு மனுஷன். இவன் என்ன பண்றான், இயேசு நம்ம எரிகோ ஊர் வழியா தான் போறாரு அப்படின்ற விஷயத்த கேள்விப்படுறான். கேள்விப்பட்டுட்டு இவனுக்கு ரொம்ப நாளா இயேசுவை சந்திக்கணும், இயேசுவை பார்க்கணும், அவரை மீட் பண்ணணும், அவர் எப்படிப்பட்டவர், இவ்வளோ காரியங்களையும் ஆண்டவரை குறிச்சு கேள்விப்படுறான். அவர் குருடரோட பார்வையை சரி பண்றாரு, குருடரோட கண்களை சரி பண்றாரு, செவிடர்கள் கேட்கிறாங்க, மரித்தோர்கள் உயிரோடு எழும்புறாங்க, பிறவியாகவே நடக்காம இருந்தவங்க, காது கேட்காதவங்க, இந்த மாதிரி ஏராளமான அற்புதங்களை இயேசு செய்யறாரு. அவர் உபதேசிக்கிற உபதேசங்கள் அற்புதமாக இருக்கு, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை குறிச்சு கேள்விப்படுற விஷயங்களை இவர் மனசுல சேகரிச்சு வச்சுட்டு இந்த வழியா இயேசு வராருன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா நான் என்ன பண்ணணும், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பாத்துறணும் அப்படின்னு சொல்லி அவன் வகை தேடுகிறான். 3வது வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். சகேயு குள்ளம், அங்க ஒரு ஆவரேஜா மக்கள் எல்லாம் ஒரு ஹைட்ல இருப்பாங்கன்னா சகேயு எல்லாரை விட குள்ளம். இப்ப கூட்டமா இருக்கும்போது சகேயுவால நிச்சயமா அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா இயேசுவை பார்க்க முடியாது. ஏன்னா குள்ளம், எல்லாரும் இடிச்சு பின்னாடி தள்ளிடுவாங்க. ஆனா அவனுக்குள்ள என்ன ஆசை இருக்குன்னா, இயேசுவை எப்படியாவது நான் பாத்துறணும், அவரோட உபதேசத்தை நான் கேட்கணும். கண்டிப்பா அவர் எங்க வந்தாலும் ஜனக்கூட்டம் அவரை சூழ்ந்திருக்கும். அப்போ அவர் பிரசங்கம் பண்ணுவார், அவரோட வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்கணும், அவரோட அற்புதங்களை எல்லாம் நான் நிச்சயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அவர் போகும் வழியில், அவர் இந்த வழியா நடந்து போயிட்டு இருக்காருன்னா அவருக்கு முன்னாடி ஓடி போயிட்டு அவருக்கு ஓவர் டேக் பண்ற மாதிரி ஓடி போய் அங்க ஒரு மரம், காட்டத்தி மரம். அந்த மரம் பார்த்தா ஈஸியா குட்டியா இருக்கிறவங்க கூட ஈஸியா ஏறிக்கிற மாதிரி அதோட அந்த மரத்தோட அந்த ஸ்டெம், அந்த மரப்பட்ட அந்த பகுதி இருக்கு இல்லையா, அது அப்படியே வளைஞ்சா மாதிரி ஈஸியா இருக்கக்கூடிய ஒன்று. அதுல அவர் அழகா என்ன பண்றாரு, ஏறி இயேசுவை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கார். கொஞ்சம் கூட இவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது. என்னன்னா, இவரு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை, இயேசு அந்த வழியா போயிட்டு இருக்காரு. இயேசு என்ன பண்றாரு, வந்தவர் நேரா அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்னுட்டு பேரை சொல்லி, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எவ்வளவு ஒரு சர்ப்ரைசிங் மொமெண்ட் இந்த சகேயுவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. சகேயு ஒரு ஐஸ்வர்யவான், அது மாத்திரம் இல்ல, அவன் ஒரு ஆயக்காரர், டாக்ஸ் கலெக்டர்ல ஹெட்டு, தலைவன், நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கிறவன். அவனோட பிசிக்கல் ஸ்டேட்டஸ் பார்த்தா அவன் எல்லாரையும் விட நல்ல குள்ளம், நல்லவே குள்ளம். அப்படி இருக்கும்போது இவனுக்குள்ள என்ன ஒரு ஆசைனா, இயேசு கிறிஸ்துவை பத்தி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இன்னைக்கு நம்ம ஊருக்கு வராரு, நேரடியா நம்ம அவரை பார்க்க போறோம்ட்டு அவன் என்ன பண்றான்,
ட்ரை பண்ணி போய் மரத்துல ஏறி இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் இப்படிக்கா போவாரு, நம்ம இங்கேருந்து பார்த்துருவோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவன் மைண்ட்ல இருந்திருப்பாங்க. அதுக்கு மேல எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டான். அவன் இருதயம் ஃபுல்லா அவரை பார்த்துறணும், அவரை எப்படியாவது பார்த்துறணும், அவரோட வார்த்தையை கேட்டுறணும், இவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா அவன் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு காரியம் அங்க நடக்குது. என்னன்னா, நேரடியா ஆண்டவர் கிட்டே வந்து நின்னு, நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தங்கணும். இதுதாங்க இயேசு. அவர் மிகவும் மிகவும் அன்புள்ள தேவன். அவரை யாரெல்லாம் ருசிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு அவருடைய மகிமைய வெளிப்படுத்துவார். அவர் இன்னும் எவ்வளோ ரொம்ப ஸ்வீட் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துவார். அவர பார்க்கணும்னு தான் இவன் நினைச்சான். ஆனா வீட்டிலேயே அவர் வந்து தங்குவதற்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்கு. 6வது வசனம் சொல்லுது, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அங்க இருந்து குதிச்சிருப்பான், மரத்துல இருந்து வேகமா குதிச்சு ஏசப்பாவோட கைய பிடிச்சிட்டு என் பேரையே சொல்லி, அதுவும் என் வீட்டுல தங்க போறாரா, அந்த ஆச்சரியமே அவனுக்குள்ள அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும்போது சுத்தி இருந்தவங்க, எப்பவுமே சுத்தி இருக்கிறவங்க நமக்கு ப்ராப்ளமா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் வளர்ந்துடக்கூடாது, கொஞ்சம் வந்து நம்ம செயல்பட்டுறக்கூடாது, கொஞ்சம் நம்ம தலை எடுத்துடக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தா சுத்தி இருக்கிறவங்க உடனே எங்க பின் பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட். இப்போ இந்த சகேயு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, 7வது வசனம் சொல்லுது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஜெலஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பாவியான மனுஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8வது வசனத்துல சகேயுவே சொல்றாரு. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இங்க ஒரு காரியம் ரிவீல் ஆகுது. என்னன்னா, இந்த சகேயு எப்படி பணக்காரனானா, எப்படி வந்து ஜனங்களெல்லாம் அவனை பாவின்னு சொல்ற அளவுக்கு அவன் லைஃப் இருந்திருக்குன்னா, அவன் வரி வசூலிக்கிறவன் தான். ஆனா அதிகமான வரிகளை ஜனங்களிடத்துல இருந்து அநியாயமாய் அவன் என்ன பண்றான், வாங்கி சொத்து சேர்த்து பணக்காரனாய் உட்கார்ந்துட்டு இருக்கான். சகேயு பார்த்தாலே எல்லாரும் ஓடுவாங்க, அவனை யாருக்குமே பிடிக்காது. காரணம் என்னன்னா, 100 ரூபாய் வாங்குற இடத்துல அவன் 400 ரூபாய் அதிகமான வரிகளை வசூலிக்கிறவனா அவன் இருந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இவனை யாருக்குமே பிடிக்காது. எல்லாருமே ஐயோ அவனா பொல்லாதவன், பாவி, கஞ்சம், ஏராளமான பணத்தை வந்து ஏழை பாளைங்க கிட்ட இருந்து அவன் அநியாயமா வாங்குவான் அப்படின்னு சொல்லி அவனை குறிச்சு பொதுவா அவனை குறிச்சிருக்கிற பேர் என்னன்னா, அவன் ஒரு பாவியான மனுஷன். அவனை யாருக்குமே பிடிக்காது. எல்லாரும் வெறுத்து புறக்கணிக்கிற ஒரு இடத்துல இருக்கிறவன் தான் இந்த சகேயு. ஆனா ஆண்டவர் அவனோட வெளிப்புறமான வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவன் யாரு, எப்படிப்பட்டவன் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் எதை ஹானர் பண்ணாரு, எதை அங்க ஹைலைட் பண்ணி காட்டுறாருன்னா, அவனுக்குள்ள இருந்த அந்த ஒரு வாஞ்சை. இயேசு, நான் பாவிதான், ஆனா இயேசு நல்லவர், இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு மேன்மையானவர்னு அவரை குறிச்சு அறிஞ்சு கொள்றதுக்கு தன்னை அர்ப்பணிச்சான். அப்போ அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்து இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட கேட்டாரா? எதுவுமே கேட்கல. நீ ஏன்பா எல்லாத்தையும் இவ்வளவு வரி வசூலிச்ச, ஏன் நீ இப்படி பண்ண, நீ செஞ்சதெல்லாம் பாவம், இந்த பாவத்தெல்லாம் நீ விடணும், அப்படிலாம் எதுவுமே ஆண்டவர் சொல்லல. அவன் வாழ்க்கையில இருள் இருக்கு, ஆனா ஒளியாகிய இயேசுவை அவன் வீட்டுல ஏற்றுக்கொண்டான், உள்ளத்துல ஏற்றுக்கொண்டான். இருளெல்லாம் அவன் வாழ்க்கை விட்டு போயிருச்சு, குறையெல்லாம் அவன் வாழ்க்கை விட்டு போயிருச்சு. ஜனங்கள் என்னவோ அவனை பாவியான மனுஷன் தான் சொன்னாங்க. ஆனா இயேசு 9வது வசனத்துல சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இவனுக்கு ரட்சிப்பு இலவசமா அன்றைக்கு கிடைச்சிச்சு. இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும்னு தான் நினைச்சான். ஆனா விலையேற பெற்ற ரட்சிப்பு அவனுக்கு கிடைச்சிச்சு. ஆபிரகாமுக்கு பிள்ளை அப்படின்ற ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவர் எதுக்காக தெரியுமா இந்த பூமிக்கு வந்தாரு? காணாம போன, இழந்து போன, பாவத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் மீட்கும்படிதான் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சு அவரோட சமூகத்தை விட்டு வெகு தூரம் விலகி போய் காணாம போயிட்டோம். நம்மளை தேடி மீட்டு எடுத்து ரட்சித்து பரலோக ராஜ்யத்துல சேர்த்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிதான் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இழந்து போனதை தேடவும் அதை ரட்சித்து கொள்ளவும் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு இந்த சகைவை போல எத்தனை பேர் பாவ வாழ்க்கையில இயேசுவை விட்டு விலகி காணாம போயிருக்கீங்களோ, ஆண்டவர் உங்களை தேடி இந்த நாள்ல வர்றார். உங்களை தேடிதான் வந்திருக்கார். உங்களை தேடி வந்துதான் அவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று இவன் ஆசைப்பட்டான் பார்க்கணும்னு. அவன் பார்த்தான், ரட்சகராய் பார்த்தான்.
பாவத்தை மன்னிக்கிறவராய் பார்த்தான். இன்னைக்கு நீங்க கூட நாங்கள் பிரசங்கித்து சொல்லுகிற இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எப்படிதான் உண்மையிலேயே செயல்களை செய்யறாரு, எல்லாருக்கும் அற்புதம் செய்யறாரு, அவரை ஏற்றுக்கொண்டா வாழ்க்கையில சந்தோஷம் வருது, சமாதானம் வருதுன்னு சொல்றாங்களே, பிரச்சனை எல்லாம் போயிடும்னு சொல்றாங்களே, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சகேவுக்கு அவன் நினைச்சு பார்க்காத விதத்துல அவனை சந்தோஷப்படுத்தி அவன் வாழ்க்கைக்கு மறுரூபமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. அவனோட பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு. அதை விட மேன்மையா உங்க வாழ்க்கையிலையும் அவர் செய்து உங்களையும் அவரு ரட்சித்துக் கொள்வார். நீங்களும் இழந்து போன உங்களை நீங்க திரும்பவும் உங்களை அவர் மீட்டெடுத்துக் கொள்வார். நம்மலாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி அறியாதவங்க எல்லாருமே காணாமல் போன லிஸ்ட்ல தான் நம்ம இருக்கோம். நம்மளை கண்டுபிடிக்கும்படிதான் ஆண்டவர் வந்திருக்காரு. இன்னைக்கும் அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை தேடி வந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு அவரோட பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க இயேசு எப்படிப்பட்டவர் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு? அவர் நல்லவர், அவர் ரட்சிக்க கூடியவர், அவர் பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர், சுகம் தரக்கூடியவர். இவனுக்கு கண்ணு தெரியுது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஐஸ்வர்யவான், எல்லாமே அவன் வாழ்க்கையில பர்ஃபெக்ட். ஆனா அவன் இருதயத்துல அவன் பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருந்திருக்கான். அந்த பாவத்தையும் மன்னிச்சு அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனை மீட்டுக் கொள்றார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் நீங்க எந்த இடத்துல தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ அதை நிறைவாக்கி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை ரட்சித்து உங்களை மீட்டெடுத்து அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்க அவரால் முடியும். இந்த உலகத்துல எதை வேணா எல்லாரும் சரி பண்ணிடுவாங்க, ஆனா யாராலையும் பாவத்தை மன்னிக்க முடியாது. நம் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே வல்லமை கொண்டவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் மோட்சத்திற்கு போகிற ஒரே வழி, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை ஏற்றுக்கொள்வது என்றால் என்னன்னா, அவரை இருதயத்துல விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவ்வளவுதான். இயேசு தெய்வம், அவர் மாத்திரம்தான் தெய்வம் என்பதை நீங்க நம்பி விசுவாசிச்சா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அவரை நம்புங்க, நீங்களும் ரட்சிக்கப்பட்டு அவருக்கு பிள்ளைகளாய் மாற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.